வணக்கம். எல்லாமே எங்கேருந்து தான் உருவாச்சு? அதாவது நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருளும், இந்த உலகமும், இந்த யூனிவர்ஸ், ஸ்பேஸ், இந்த கேலக்ஸி எல்லாமே எங்கேருந்து தான் உருவாச்சு? இந்த கடவுள்லாம் இருக்கிறது உண்மையா? இது எல்லாமே எங்கேருந்து தான் உருவாச்சுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது சயின்ஸ், அறிவியல். இந்த அறிவியலோட முக்கியமான 4 அம்சம், அதாவது 4 பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ், செகண்ட் கெமிஸ்ட்ரி, மூணாவது பயாலஜி, நாலாவது ஹிஸ்ட்ரி. இந்த நாலுத்துல தான் நம்ம ஈஸியாக இதை கற்றுக்க முடியும். சரி, ஃபர்ஸ்ட் இந்த 1400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த பெருவெடிப்புலேருந்து உருவான 4 விஷயத்த பார்க்கலாம். பேசிக்கா இந்த வெடிப்பிலிருந்து மேட்டர்ஸ், பருப்பொருள், ரெண்டாவது எனர்ஜி, ஆற்றல், மூணாவது ஸ்பேஸ், விண்வெளின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸ்பேஸ், நாலாவது டைம். இந்த நாலுமே இந்த பெருவெடிப்பு பிக் பேங்ல இருந்து உருவானது தான். இந்த நாலுத்தை பத்தி டீட்டெயில்டா படிக்கிறது தான் இந்த நம்ம பிசிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இயற்பியலோட அடிப்படையே இந்த 4 விஷயம் தான். ரெண்டாவது கெமிஸ்ட்ரி. இந்த பெருவெடிப்பு நடந்து 3 லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் உருவான இந்த, அதாவது 3 லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்னோடு ஒன்று இன்ட்ராக்ட் ஆகி மாலிகுலர், அதாவது மூலக்கூறுகளை உருவாக்குது. இந்த ரெண்டுத்துக்கான இன்ட்ராக்ஷனை பற்றி படிக்கிறதும், இது எப்படி நடக்குது, ஒவ்வொரு ஆட்டமுக்கும் மூலக்கூறுகளுக்கும் நடுவில் நடக்கிறத பற்றி படிக்கிறது தான் இந்த கெமிஸ்ட்ரி. மூணாவது பயாலஜியோட தொடக்க புள்ளின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 70,000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாலிகுலர் ஆட்டம்லேருந்து மாலிகுலர் உருவாச்சு. இந்த மாலிகுலர் ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகி நம்ம ஒரு செல் உயிரி அந்த மாதிரிலாம் சொல்லும் பார்த்தீங்களா, இந்த மாலிகுலர் ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகி தான் இந்த உயிரினன்றது பிறக்குது. இந்த உயிரினங்களை பற்றி படிக்கிறதும், இந்த மாலிகுலர் பற்றி டீப்பாக எப்படி இந்த உயிரினங்கள்லாம் உருவாகுது, இந்த உயிரினங்களோட கட்டமைப்பு என்ன, இதை பற்றி எல்லாம் படிக்கிறது தான் இந்த பயாலஜி. நாலாவது ஹிஸ்ட்ரி, வரலாறு. நம்ம இந்த பூமி உருவாகி இத்தனை லட்சம் கோடி வருஷங்கள் ஆனாலும் இந்த ஹிஸ்ட்ரின்றது உருவாக்குறது ஒரு 70,000 வருஷத்துக்கு முன்னாடி தான். இந்த 70,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த ஹோமோசெபியன்ஸ் ஒன்றோடு ஒன்று, அதாவது ஹோமோசெபியன்ஸ் யாருன்னா நம்ம மனுஷங்க, ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குறோம். இந்த கலாச்சாரத்தோட வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வளர்ச்சியோட அடிப்படையாக புரிஞ்சு வச்சுக்கிறது தான் இந்த ஹிஸ்ட்ரி. நம்ம கலாச்சாரம் எப்படி படிப்படியா வளர்ச்சி அடையுது, இந்த கலாச்சாரத்தை பத்தி ஃபுல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா, நோட் பண்ணி வைப்போம், அடுத்த சந்ததிகளுக்கு சொல்லி கொடுப்போம். இதோட பேசிக் தான் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இந்த பூமியில உருவான இந்த ஹோமோசெபியன்ஸ் மற்ற உயிரினங்கள் மாதிரியே தான் காட்டுல வாழ்ந்திருக்கான், எல்லாரு கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கான், எல்லாமே முதல்ல எல்லா உயிரினம் மாதிரி தான் இந்த ஹோமோசெபியன்ஸும் இருந்திருக்கான். அப்புறம் இந்த 70,000 ஆண்டுகளுக்கு அப்புறம் நடந்த ஒரு 3 முக்கியமான நிகழ்வு தான் இந்த மனித குலத்தையே மாத்தி போடுது. அந்த மூணு முக்கியமான நிகழ்வு என்னன்னா, இந்த ஹிஸ்டரியில 3 முக்கியமான புரட்சி நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்கு. அது என்னடா 3 முக்கியமான புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுசார் புரட்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அறிவுசார் புரட்சியில தான் நம்ம மனுஷங்க பல விஷயத்த கத்துக்கிறோம். உதாரணம், இந்த மதம், நாடு, பணம், இதை பத்தி நம்ம ஒரு புரிதல் உருவானதுக்கு காரணம் இந்த அறிவுசார் புரட்சி தான். ரெண்டாவது வேளாண் புரட்சி. காட்டுல அலைஞ்சு திரிஞ்ச இந்த மனுஷங்க வேளாண்மை, அதாவது விவசாயத்தை நோக்கி மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல தான். இந்த வேளாண் புரட்சி ரொம்பவே முக்கியமானது. மூணாவது இந்த சயின்டிபிக், அறிவியல் புரட்சி. இந்த அறிவியல் புரட்சின்றது மனுஷங்க புதுசா அந்த கற்பனையை எக்ஸிக்யூட் பண்றது தான் இந்த அறிவியல் புரட்சியா உருவாகுது. 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தான் இந்த மனுஷன்.